இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் 4 உட்பிரிவுகளில் இந்த செய்தியை அவர் அடக்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 2 பெரிய தலைப்பின் கீழாகவும் இந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்களை நாம் தியானிக்க முடியும். முதல் பகுதியானது இஸ்ரவேலை நாசப்படுத்திய நாடுகளுக்கு விரோதமாக ஆண்டவர் பழி வாங்குகிற காரியத்தை 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும், நாட்டை மீட்டெடுக்கிற காரியத்தை 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும், வெளியே தள்ளினதற்கான காரணத்தை 16லிருந்து 23 வரையிலும், இஸ்ரவேலர்கள் நாட்டுக்கு திரும்புகிறதை 24லிருந்து 38 வரையிலும் 4 உட்பிரிவுகளை கொண்டதாக எசேக்கியேல் இதை எழுதியிருக்கிறார். ஆனால் சேர்க்கப்பட சிதறடிக்கப்பட்டோர் என்கிற ஒரு மிகப்பெரிய தலைப்பின் கீழாகவும், புதிதாக்கப்பட்ட, அதாவது ஆன்மீக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு புதிதாக்கப்பட்ட மனிதன் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு 2வது செய்தியையும் நாம் தியானிக்க முடியும். இஸ்ரவேலினுடைய வீழ்ச்சியில் அவர்களை பார்த்து இகழ்ந்த புறஜாதிகள் வெட்கமடையும்படியாக ஆண்டவர் அவர்களை சிதறடிக்கப்பட்டவர்களை மீண்டுமாக சேர்க்க விரும்புகிறதாக இந்த அதிகாரத்தில் முதல் செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். 3 சின்ன தலைப்புகளின் கீழே சிதறடிக்கப்பட்டுட்டாங்களே, அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற காரியத்திற்காக முதல்ல தன்னுடைய ஜனங்கள் அவர்கள் தண்டிக்கப்படும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கிறது போல, தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல ஆண்டவர் சிட்சிக்கிறார். அவர்களுக்கு ஆக்கினை தண்டனை அல்ல, ஒரு நியாய தண்டனையை கொடுத்து அவர்களை பரிசுத்தமாய் வாழும்படியாய் மாற்றி அவர்களை மீண்டுமாக ஆண்டவர் சேர்க்க விரும்புகிறார். அதை சுற்றியுள்ள நாடுகள் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் கொடுக்கிற தண்டனைகளை பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் திருந்துகிறதற்காக ஆண்டவர் தண்டனையை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்காம, புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கிட்டாங்க, உங்களை சுற்றிலுமிருந்து விழுங்கிட்டாங்க, நீங்கள் வாயாடிகளுக்கு அவங்களுடைய பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமாய் நீங்கள் மாறி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்க தங்களுடைய முழு இருதயத்தின் சந்தோஷம், கர்வமான மனசு இவைகளை கொண்டு உங்களை தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்து கொண்டாங்க. எப்படி இங்கே யூதா சுட்டரிக்கப்படும் பொழுது தீரு எல்லாம் எனக்கு வரும், எல்லா தொழில்துறையும் என்னதான் நாடுவாங்க, ஏறும், அதே போல் இந்த இடங்களெல்லாம் எங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கொஞ்ச நாள் சிதறடிக்கிறார், ஆனால் மீண்டும் சேர்த்து கொள்ள போகிறார் என்கிற அந்த தண்டனையினுடைய தன்மையை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செய்தபடினால வசனம் 7 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் கரத்தை உயர்த்துவேன், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாக சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். முதல்ல அந்நிய நாடுகளை ஆண்டவர் அங்கே பழி வாங்குகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தண்டித்து திருத்தும்படியாய் அவர்கள் சிதறடிக்கப்படுகிறது போல காரியங்கள் தோன்றினாலும் சேர்க்கப்படுகிறதற்காகவே சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் புறஜாதி நாடுகள் இத்தனை வசை சொல்களை பேசி அவர்கள் இவ்வளவு கேவலமாய் பேசுகிறபடினால நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போயிட்டீங்க, அவங்க முழு மனசோட கூட உங்களை இத்தனையாய் வேதனைப்படுத்துகிறபடினால என் கரத்தை உயர்த்தி உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமக்கும்படியாக நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சிதறப்பட்டவர்களை சேர்ப்பதற்கான முதல் காரணத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது, இந்த எருசலேம் பட்டணமானது அது சுத்திகரிக்கிறதற்கு பட்டணமானது சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தேசத்தை பார்த்து நான் உங்களை உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லி அவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் மலைகளே, உங்கள் கொப்புகளை விட்டு இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுங்கள், அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதாவது லேவியராகமம் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா தேசம் உங்களை கக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சிதறி போகிறதுக்கு காரணம் உங்கள் பாவத்தின் நிமித்தமாக தேசமே உங்களை வாந்தி பண்ணி போட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஆண்டவர் இந்த தேவனினுடைய தேசமும், அதாவது யூதாவும் இப்பொழுது சாபத்திற்குள்ளாக மாற்றப்பட்டு கிடக்கிறது. ஆகவே இஸ்ரவேலருக்கு அந்த தேசம் சொந்தமாக்கப்பட்ட
அந்த காரியமானது, அந்த நாட்டை பற்றிய பழி சொல்லானது நீங்கணும். அது வெறுமையாக கிடக்குது, பாழாய் போய் கிடக்குது, குடியில்லாமல் கிடக்குது, விதைத்தல் இல்லாமல் கிடக்குது, அறுவடை இல்லாமல் கிடக்குது, ஒரு சாபமான அவாந்திர ஒரு வேஸ்ட் லேண்டை போல கிடக்குது. அதனால் இப்போ ஆண்டவர் தேசத்தை பார்த்து சிதறடிக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்படும் பொழுது இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மற்றவர்கள் சொல்லுகிற அந்த பழி சொற்கள் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேசத்துக்கான அந்த சிதறப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கும் பொழுது தேசத்திற்கான ஆசீர்வாதத்தை கூறுகிறார். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள், உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்ச மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திர ஸ்தலங்கள் கட்டப்படும். 11ஆம் வசனத்தில் மனுஷர் மிருக ஜீவன்கள் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் பூர்வ நாட்களில் இருந்த நிலையில் உங்களை ஸ்தாபித்து உங்களை முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். முந்தின சீர் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்த அந்த தேசத்தில் அதே இடத்துல உங்களை ஸ்தாபித்து இன்னும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை முற்சீர பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படியாக நான் செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அவர்கள் உண்மையில் நடமாட பண்ணுவேன், அந்த தேசத்தின் மேலே உங்களை நடமாட பண்ணுவேன், அவர்கள் உன்னை கையாளுவார்கள், அவர்களுக்கு சுதந்திரமாய் இருப்பாய். தேசமே, நீ என் ஜனங்களுக்கு தான் சுதந்திரமாய் இருப்பாய், நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்றான் இந்த தேசம் சாக கொடுக்கிற தேசம் அப்படின்லாம் சொல்றான். அதனால ஆண்டவர் தேசத்தை பார்த்து சொல்றாரு 13-14 நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம், சாக கொடுக்கிற தேசம் என்றெல்லாம் சொன்னாங்க. இனிமேல் மனுஷரை நீ பட்சிப்பதும் இல்லை, ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 15ஆம் வசனத்தில் புறஜாதிகள் செய்யும் அவமானம் உன்னில் கேட்க பண்ணுவதும் இல்லை, நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை, நீ உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 2வது காரியம், முதல்ல ஜனந்தான் சரியில்லை, அவன் எல்லாம் போயிட்டான், அவங்க காரியம் எல்லாம் எங்களுக்கு சொந்தம்னு சொன்னாங்க. இப்போ தேசமே அதான் எல்லாத்தையும் சாக கொடுக்கிற தேசம், அது எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு தேசம், அது பாழா போன ஒரு தேசம்னு சொல்லிலாம் சொன்னாங்க. ஆனாலும் நான் அதில் குடியேற்றி வித்து ஆசீர்வாதங்களை செய்து விதைகள் விதைக்கப்படும்படியான காரியங்களெல்லாம் செய்து பழைய நிலைமையில் அதை கொண்டு வந்து வைத்து முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படியாக மற்றவர்கள் கண்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இந்த தீர்க்க தரிசனத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது 1000 வருட அரசாட்சியின் போது முழுமையாக 100% நிறைவேறக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. 3வது காரியம், ஆண்டவர் சொல்றாரு எல்லாருமே அந்த 36 20 23 வரையிலும் இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று அவங்க சொல்லிட்டு உங்க மேல எவ்வளோ பெரிய பரிசுத்தம், இவங்க பரிசுத்த சந்ததி பரிசுத்தமாக வாழ்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் என் நாமத்தை அவங்க மத்தியில் பரிசுத்த குலைச்சலாக்கிட்டீங்க, அதனால் நான் உங்களை தண்டித்து பரிசுத்தப்படுத்துகிறதற்கு திராணி இல்லைன்னு அவங்க சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாக இறங்குவேன்னு சொல்லி 21 22 என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே இப்படி செய்கிறேன், உங்கள் நிமித்தம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு 23 புறஜாதிகளின் நடுவே பரிசுத்த குலைச்சலாக்கின என் மகத்துவமான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். 32 நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தம் அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் நம்மை தண்டிக்க வேண்டிய கட்டாய சூழலை பாவம் ஏற்படுத்தி விடுகிறது. ஆனாலும் தேவன் தமது மகிமையை அவமானப்பட அவர் அனுமதிப்பதே இல்லை. இவருக்கு இவங்களை நடத்துகிறதற்கு திராணி இல்லாமல் போயிடுச்சு போல பரிசுத்தமாய் வாழ வைக்கிறதற்கு ஒரு பிள்ளை தோளுக்கு மேலே வளர்ந்துட்டானே, இனிமேல் இந்த பிள்ளையை தகப்பனால கண்டிக்க முடியாது என்று உலகம் சொல்லுமே, அப்படிப்பட்ட ஒரு பழி சொல் உங்கள் மேலே வந்து விடாதபடிக்கு நான் பரிசுத்தப்படுத்துவேன், மகத்தான நாமத்தின் நிமித்தமாக உங்களை நான் பரிசுத்தப்படுத்தி உங்களை நான் திரும்ப இந்த தேசத்தில் கூட்டி சிதறப்பட்டவர்களை சேர்ப்பேன் என்று சொல்கிறார். இன்றும் தீமை செய்யும் கிறிஸ்தவர்கள் பலர் நிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் தேவன் அவரது நாமத்தின் நிமித்தம் அவர்களை விடுவிக்கிறார். இது அகந்தை கொண்டு வாழ்கிறதற்காக அல்ல, அவரது நாமத்தின் நிமித்தம் செய்யப்பட்ட செயல்கள் அதை மீண்டும் தவறு செய்கிறதற்கு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. உண்மை நிலையை ஆராய்ந்து புரிந்து கொண்டு தேவனுடைய நாமம் இழுக்காகாதபடிக்கு நடந்து கொள்ள நம்ம பார்க்கணும். அவிசுவாசிகளுக்குள்ள தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிடாதபடி இருப்பதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் சிதறடிக்கப்பட்டவர்கள்
சேர்க்கப்படுகிறதற்கான 3 காரணங்களை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கான காரணம், சிதறடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? தங்கள் நடக்கைகளினாலும் தங்கள் கிரியைகளினாலும் அவர்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை தூர ஸ்திரீயின் தீட்டு போல ஆண்டவருக்கு இருந்தபடியினால இரத்தம் சிந்துகிறவர்களாக, நரபலி செலுத்துகிறவர்களாகவும், நரகலான விக்கிரகங்கள், நீச சிலைகளை அவர்கள் வழிபடுகிறவர்களாகவும் இருந்தபடியினால என்னுடைய கோபத்தை ஊற்றி புறஜாதிகளுக்குள்ள சிதறடித்தேன். இப்போ நான் உங்களை பரிசுத்தப்படுத்தி சேர்க்கிறதற்கு காரணம் இந்த 3 காரணங்கள் தான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் எசேக்கியேலை கொண்டு தன்னுடைய ஜனங்களுக்கு பேசி இருக்கிறார். நியாய தண்டனை தான் கொடுத்துருக்கிறேன், ஆக்கின தண்டனையை கொடுக்கலை, அதனால் நீங்கள் திரும்ப சேர்க்கப்படுவீங்க. உங்களுடைய தேசம் அது நியாய தண்டனையை தான் பெற்றிருக்குது, ஆக்கினை தண்டனையை பெறலை. அதனால் அந்த தேசம் திரும்பவும் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாறும். 3வது காரியம், என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குனீங்க, ஆண்டவரால் நடத்த முடியல, இவங்களை பரிசுத்தமாக வாழ வைக்க முடியல, இவர்களை தண்டித்து அவரை திருத்த முடியலன்னு சொல்லுவாங்க. என் மகத்துவமுள்ள நாமத்தின் நிமித்தம் உங்களை சிதறடிக்கிற நாடுகளில் உங்களை பரிசுத்தப்படுத்தி நான் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிதறடிக்கப்பட்டவர்களை சேர்ப்பதற்கான காரியங்களையும் சிதறடிக்கிறதற்கு இவர்கள் செய்த பாவங்களையும் ஆண்டவர் இந்த இடத்துல எசேக்கியேலின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஸ்தானங்களை விட்டு தள்ளப்பட்டு ஒருவேளை நம்ம சிதறப்பட்ட ஒரு நிலைமையில் நம்முடைய வாழ்க்கைகள் கூட்டி சேர்க்கப்படாத நிலைமையில் வாழ்ந்தாலும் ஆண்டவரை எந்த ஸ்தானத்திலிருந்து நான் விழுந்து ஆண்டவரே என்னுடைய கிரியைகளினால் நடக்கைகளினால் நான் உம்மை துன்பப்படுத்தினேன், எப்படி நான் புறஜாதிகளின் மத்தியில் உம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாகும்படி வாழ்ந்துட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை அந்த ஸ்தானத்தில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் நம்மை மாத்திரம் ஆசீர்வதித்து குடியேற்றுகிறவர் மாத்திரமல்ல, நம்மை கொண்டு நம்மை குடியிருக்கிற அந்த ஸ்தலத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருகிறதற்கு நம்முடைய கையின் பிரயாசங்களையும் நம்முடைய வாழ்வையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்கு முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை தந்து நம்மை வாழ வைக்கிறதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எந்த இடத்திலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பும்படியாக அழைக்கிற ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கூட்டி சேர்த்து ஆசீர்வாதமான பாதையில் நடத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே,